சிம்ம ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. ஸோ பொதுவாகவே ராசிநாதன் 8ல் இருக்கும்போது மனதில் சில குழப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய அந்த சனி பகவானோட சேருது. அப்போ சூரியனும் சனியும் இணையும் போது இங்கே எரிச்சல் ஊட்டக்கூடிய சில தன்மைகளை உருவாக்கும். அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொட்டீனாக நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை செய்து கொள்வதில் எந்த தப்பும் இல்லை. புதிய விஷயங்களை ஆரம்பிக்கும் போதோ இல்லை செயல்படும் போதோ கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சிம்மராசி என்பர்கள். ஏன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு 6க்குரியவன் 8ல் இருக்கார். அஷ்டம சனி உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. உங்கள் ராசிநாதன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க போகிறார். அப்போது எதிர்மறை எண்ணங்களை தோன்றும். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போகாதீங்க. 8ஆம் இடம் என்பது ஒரு வலிவேதனை சொல்லக்கூடிய இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டமும் அங்கே இருக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போது கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போட வேண்டியிருக்கும். கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷருங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்னு பார்த்தா 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு. அப்போது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்கள் மனைவி அல்லது கணவன் பேச்சை கேட்டு நடப்பது இந்த மாதம் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. ஏன்னா ராகுவோடு சேர்ந்துருக்கு. சில சமயங்களில் கோபம், ஆக்ரோஷம், பிடிவாதம் என்கின்ற தன்மைங்கிறது கண்டிப்பாக சிம்மத்துக்கு ஏற்படுத்தும். அப்போ மிகப்பெரிய பலகீனம் அப்படின்னா கோபப்படுறது, ஆக்ரோஷப்படுறது. நிதானம், பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பேச்சு கூட வளைவு, நெளிவு, சுழிவாக செயல்பட வேண்டும். இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா புதன் நல்லதாக இருக்கார், குருவின் பார்வையில் இருக்குது. ஆனால் ராகு இருக்குது. அளவுக்கு அதிகமான ஒரு ஆசைப்படுவது, பேராசைப்படுவது அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை மனதில் வச்சுக்கோங்க. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார். 10க்குரியவன் உச்சபலம், வேலை உண்டு. ஆனால் வேலையில் கொஞ்சம் இடைஞ்சல்களும் உண்டு. ஏன்னா 10க்குரியவன் 8ல் உட்காந்துருக்காரா. அப்போ 10 என்பது தொழில் அப்படின்னாலும் 8ங்கிறது ஒரு வலி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதை வலின்னா கொஞ்சம் அலைச்சல், திருச்சல் இருக்கும். கொஞ்சம் நேரம் எச்ச வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நல்லா செஞ்சுட்டுனா கூட ஏதாவது ஒரு குறை சொல்லுகின்ற அமைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை தான். அந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. அப்போது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை, நிதானம், பொறுமை ரொம்ப முக்கியம். இரவு நேர பயணத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் எங்கே போய் உட்கார்ந்துருக்கார்? 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். வண்டி காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன, வாகனம் ஓட்டும்போது அதுவும் குறிப்பாக இரவு நேரத்தில் முற்றிலுமாக தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டா அப்படின்னு கேட்டால் 4ஆம் அதிபதியை பார்க்கணும். 4ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். குருவின் பார்வையில் இருக்குது. இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கிக்கலாம். வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. அதுவும் இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது.
தாராளமாக வாங்கிக்கலாம். ஆனால் என்ன, டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய புதனோட ராகு என்கின்ற சர்ப்ப கிரகம் இருக்கிறதுனால இடம் வாங்கினாலும் சரி, எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எது செய்தாலும் கொஞ்சம் நல்லா படித்து பார்க்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா புதனோட ராகு வில்லங்க கிரகம். அப்போது நமக்கு ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இந்த காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதும், அதுவும் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு. குரு நல்லா இருக்கு. சிம்மத்துக்கு குரு சூப்பரான ஒரு நல்ல தன்மை கொடுக்கிறார். குரு எங்கே சிம்மத்துக்கு 5க்குரியவன் அல்லவா, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி அல்லவா, அந்த குரு 5ஆம் இடத்தையே பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது. இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி எடுத்து அதில் தோல்வியடைந்து நிறைய செலவு செய்து ஒரு மாதிரியான ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பை தரும். அப்போ குழந்தை பாக்கியத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். எத்தனை இஷ்ட தெய்வங்களை வழிபட்டீங்க, எத்தனை பிரார்த்தனை எடுத்தீங்க. குலதெய்வத்தின் அருள் கடாட்சம் இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது. அப்போ ஒரு தடவை இந்த மாதம் பங்குனி மாதம் குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் ஆசைகள், உங்கள் எண்ணங்கள், செயல் சிந்தனைகளில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தன்மையை கொடுத்து விடும். பதவி கொடுக்கும், திடீர் பதவி, திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தோட ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சிம்மத்துக்கு உண்டு. எவ்வளவோ ஒரு மன அழுத்தம், மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சங்கடங்கள், எதையாவது நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தி நிச்சயமாக உங்கள் பூர்வ புண்ணிய அடிப்படையில் உண்டு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா குரு என்கின்றவர் ஒரு நல்லவர். குரு அப்படிங்கிறது நல்லவர். நம்ம ஏன் சொல்கிறோன்னா, காலச்சக்கரத்தினுடைய 9வது வீடு, 9வது அதிபதி யார்? தனுசு மனை. அதன் அதிபதி குரு. அந்த குரு எங்கே இருந்து பார்த்தாலும் அந்த இடத்தை வளர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இயல்பாகவே உண்டு. அப்போ அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார், உங்கள் பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதி 8ல் போய் உட்கார்ந்திருக்கார். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 6க்குரியவன் தனக்கும் 3ஆம் இடத்தில் இருக்கார், வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கு. அப்போ கடனை வளர்ப்பேன் என்கின்ற தன்மை இந்த காலகட்டம் இருக்கின்ற காரணத்தால் கடன் விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை, நிதானம் ரொம்ப முக்கியம். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாதுங்கிறதுல ஸ்ட்ராங்காக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள். இந்த சிம்மராசி என்பவர்கள் இன்னும் 2 வருஷம் கடன் வேண்டாம். கடனை கொடுப்பதும், கடனை வாங்குவதும், ஜாமீன் கையெழுத்து யாருக்காவது போடுவதும் இதெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள். ஹெல்த்லேயும் அக்கறை எடுக்கணும். இது வரைக்கும் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கேர் எடுக்கணும் என்கின்ற எண்ணத்தை தூண்டும். ஒரு செக்கப் பண்ணணும், ஒரு மாதம் செக்கப் பண்ணணும், ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹெல்த் 6க்குரியவன் 8ல் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை தூண்ட செய்வார். கால் வலி கண்டிப்பாக இருக்கும். கால் வலி, கொட்டச்சல் இருக்கக்கூடிய தன்மை, வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. சூரியன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். தகப்பன் சார்ந்த விஷயத்தில் கவனம். தகப்பனுடைய ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். தகப்பனோட சண்டை போடக்கூடாது. அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அரசாங்க காரியங்களில் கரெக்டாக இருக்கணும். சூரியன் 8ல் இருக்கு. அரசு வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். மேல் பதவியில் இருப்பவர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும்.
கண்டிப்பாக சூரியன் சனி இருக்கார். உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள், நீங்கள் ஒரு உயரதிகாரியாக இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கோபப்பட வைக்கும், ஆக்ரோசப்பட வைக்கும். எப்போ? அது குறிப்பாக சொல்லப்போனால் பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்கள் 8ஆம் இடத்துல போய் அமர இருக்கிறது. அப்போது கண்டிப்பாக கோபம் வரும். கோபத்தை தவிர்க்கப்பட வேண்டும். மிக முக்கியமாக சொல்லப்போனால் அவசர முடிவெடுத்து எந்த ஒரு விஷயம், அதாவது அது குறிப்பாக சொல்லப்போனால் வேலையில் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு வகையில் ஒரு டெம்ப்டை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் திடீர் ப்ரமோஷன், ஒரு சிலருக்கு திடீர் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய அது திடீர்னு தான், ஏன்னா குருவால் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம்.